இன்னைக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சதுன்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் சம்பளம் ரெகுலரா வர ஆரம்பிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு என்ன பண்றோம், அவ்வளவுதான், இனிமே வாழ்க்கையில நான் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டேன், இனிமே நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், இனிமே வாழ்க்கைக்கு தேவையானது வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை ஒரு கட்டத்துல கொண்டு வந்து முடிச்சிட்டீங்க. பவுல் தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி சொல்றாரு, நான் இன்னும் என்ன பண்ணல, அடைஞ்சிட்டேன்னு நினைக்கவே இல்லை. ஏன் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கல? வெளியில ஏராளமான கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னும் இயேசுவை என்ன பண்ணவே இல்லை, அறிந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவார்கள். தெரியுமா? உன்னுடைய ஃப்ரெண்ட், உன்னுடைய சொந்தங்கள், மேபி உன்னுடைய கூடப்பிறப்புகளா இருக்கலாம், உன்னுடைய சொந்த ரத்தமா இருக்கும், குடும்பமா இருக்கும், அவர்கள் தேவனை அறியாததுனால எங்க போவாங்க தெரியுமா? நரகத்துக்கு போவார்கள். நீ மோட்சத்துல தேவனோட இருப்ப, அவர்கள் நரகத்துக்கு போய் விடுவார்கள், அழிந்து போய் விடுவார்கள். அவருடைய ரத்தம் கீழே இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கும். நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே, டெய்லி ஒரே வீட்டுல தானே சாப்பிட்டோம், பல இடங்களுக்கு ஒன்னா போனோமே, பல காரியங்களை ஒன்னா செய்தோம், ஒன்னா சேர்ந்து விளையாடினோமே, நீ என்கிட்ட இந்த ரட்சிப்பை சொல்லிருக்கலாமே. அந்த கூக்குரல் எனக்கு கேட்கணும்.